நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்ன என்னமா சொல்வேன்? செருப்பால் அடி. சரி, அவன் கூட நான் ஓடி போறேன். அவனையும் சேர்த்து செருப்பால் அடி. அவனையும் அடிக்கிற? அவனாவது நல்லா இருக்கணும்ல. வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேமிலியில் நடந்த காமெடி சம்பவங்களை பார்க்கலாமா? போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. நான் ஓடுன நீ தானே அடிக்க வந்த, நீ விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கை வலிக்க நான் என்ன அடி பண்ணது? நீ தானே என்ன அடிக்க வந்த. அடித்தாங்கன்னா ஓடக்கூடாதா? அடித்தாலும் பரவாயில்லைன்னு நின்று வாங்கணும்னு சொல்கிறாங்க. அப்பா ஒருத்தர் அடிக்க துரத்துனாங்கன்னா ஒருத்தர் ஓடுறது தானே வழக்கம். அதுக்கு நான் என்ன பண்றேன்? அடிச்சுட்டு போச்சாதுன்னு நிற்க சொன்னாங்க. அடிச்சுட்டு போச்சாராங்கன்ட்டு ஓடாமல் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா ஒரு அடி வாங்கலிங்க பேச்சுவார்த்தை இல்லைங்கிறாங்க. சரி அடி. இந்தா போதையில கீதையில ஒன்னும் வளரலையே. என்ன எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதுக்கு இப்ப கேட்டா எங்கடி போறது? ஒருத்தர் அடிக்க வர்றாங்கன்னா ஓடுறது தானே வழக்கம். இங்கே வந்து ஓடினாலும் பிரச்சனை, ஓடாட்டியும் பிரச்சனை. ஃபேமிலியில் யார் ஓடணுங்கிறத முடிவு பண்ணுறது கூட பொண்டாட்டியாக தான் இருக்குது. உன்னை யாரையோ ஓட சொன்னா? இப்போ பாரு நகையெல்லாம் கேட்குறாங்க. ஓடினதை ஒன்று நீ கல்யாணத்தப்போ ஓடி இருக்கலாம். இல்லை இப்போ எதுக்கும் ஒன்று கல்யாணம் முடிஞ்சிட்டா எங்கேயும் ஓடக்கூடாது. அடித்தாலும் அடி வாங்கிட்டு நிற்கணும். இப்போ நகையெல்லாம் கேட்குறாங்க. எங்கே போவேன் நாய்க்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டுகளுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், வீட்டில் மட்டும் காசு எண்ணிடாதீங்க. அப்படி எண்ணிங்கன்னா அந்த காசு உங்களது இல்லை, அது யாருக்கு போகும்னு உங்களுக்கே தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ காசு வேற கம்மியா இருக்கு, ஏடிஎம் கார்டு வேற எங்கன்னே தெரியல. சோ எங்க வச்சேனே தெரியல, பீரோலையும் காணும். நானே ஏடிஎம் கார்டு காணும் தெரிஞ்சுட்டு இருக்கேன், காசு எண்ணிட்டு ஏடிஎம் கார்டே காணும். இல்லை ஏன் காசு வேற வீட்டில் காசு எண்ணிட்டு இருந்தாவே இவங்ககிட்ட இருந்து என்னத்தை பண்ணி காசை வாங்கலாம்ன்ட்டு ஒரு ஐடியா போடுவாங்க. அப்படியே கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு அஞ்சு மிங்கி தூக்கி போடுற மாதிரி போட்டு டக்குன்னு நம்ம கையில் இருக்கிற காசையுமா பிடிங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவிகாஸ் மாதிரியே. தயவு செஞ்சு வீட்டில் மட்டும் காசு எண்ணிடாதீங்க. கவனமாக எண்ணுங்கள். பணம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பறிபோகலாம், திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. சங்கி, இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு 500 ரூபா கம்மியா இருக்கு. உங்ககிட்ட இருந்தா 1000 நல்லா தந்துடுறேன். என்கிட்ட எல்லாம் ஒரு பைசா கிடையாது. நான் உன்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கேனா இல்ல அப்பப்ப காசை வந்து இந்த வச்சுக்கோன்னு கொடுத்து வச்சிருக்கியா? இருந்தா தாடி 2 நாளா தந்துருவேனா? இருந்தா கொடுக்க மாட்டேனா? அம்மா சத்தியமா ஒரு பைசா இல்ல. சரி, அப்ப அந்த கடுகு டப்பால இருந்த 1500 உன் காசு இல்ல? நீ உங்க அம்மா மேலேயே சத்தியம் பண்ணிருக்க. கடனா கொடுத்துருந்தா கூட திரும்ப கிடைச்சிருக்கு. இப்ப அந்த பணம் போயிடுச்சா? வேஸ்டா போச்சா? நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. வீட்டில் பணத்தை எங்கெங்கே வைக்கணும் எங்கெங்கே வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால கேட்டாங்கன்னா கொடுத்து பழகுங்க, இல்லைன்னா கையில் எடுத்து வச்சுட்டு இல்லைன்னு சொல்லி பழகுங்க. இந்த காமெடி பாருங்க, அண்ணனோட மைண்டு வயசு வெளியவே கேட்குது. சண்டை வர்றது, ஆனால் அவர் ஒரு பதில் சொன்னார் வேற லெவல். தேவையில்லாமல்லாம் பேசிட்டு இருக்காத, சரிதான் போடான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சண்டை போடுறப்ப இந்த மாதிரி சந்தோஷமான விஷயமெல்லாம் சொல்றவள வச்சுக்காத. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சண்டை சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு, ஆனால் பதில் காமெடி ஆகிப்போச்சு. பொண்டாட்டியெல்லாம் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுக்காரர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தண்ணி ஓட்டிங்கன்னா வெளியவே சாப்பிட்டு வந்துடுங்க. வீட்டில் வந்து சாப்பிட்டு மாட்டி வீணாக மானம் கெடாதீங்க. நீங்கள் என்ன வேணாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி டெஸ்ட்டுன்னு நீங்களே பாருங்க. குடிச்சிருக்கியா? உன் மேல சத்தியமா இல்லடி. சாப்பிடு. தோசை மாவு மாவு வைக்கிறேன், சட்னி
சிக்கனையா நான் இதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் தண்ணி ஓட்டிங்கன்னா தப்பு இல்லை. 200 300 செலவு பண்ணி தண்ணி ஓடுறீங்க, ஒரு 50 ரூபா செலவு பண்ணி ஒரு 2 தோசை சாப்பிட்டா இருக்கும் உங்களுக்கு என்ன? வீட்லேயும் அதே தோசை தான், அங்கேயும் அதே தோசை தான். அங்கேயே சாப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, கம்முன்னு வந்தாலும் படுத்துக்கலாம். அதுதான் சொன்னால் கேளுங்க, தண்ணி ஓட்டிங்கன்னா வெளியவே சாப்பிட்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு வீட்டில் வந்து சாப்பிடாதீங்க. இந்த 4 பேர் 4 விதமாக பேசணும்னு சொல்கிறாங்கல்ல, கேட்டுக்குங்க. 4 எழுத்து படிச்சாதான் 4 பேர் மதிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு 4 பேர் 4 விதம் பேசதான் செய்வாங்க. 4 காசு சம்பாரிச்சாதான் முன்னேற முடியும். 4 வாய் நல்லா எடுத்து போட்டு சாப்பிட்டாதானே உடம்புல ஒட்டும். எடுத்து அந்த 4 பேர் யாருன்னு நான் இது நாள் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறேன், யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் 4 பேர்னு மட்டும் கூட்டத்துக்கும் சொல்கிறாங்க, வீட்லேயும் சொல்கிறாங்க, வெளியிலையும் சொல்கிறாங்க. அந்த 4 பேர் யாருன்னு கண்டே பிடிக்க முடியல. அந்த 4 பேர் மட்டும் சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். 4ங்கிறது நல்லா வாயில் வரங்காட்டி தான் 4 4 4ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா தாக்குது. இதெல்லாம் 4 நாள் கூட தாங்காது. 4 திசையும் சேர்த்திட்டாங்க, அவ்வளோதான். 4 பக்கம் சேர்த்தி 4 4 4ன்ட்டு. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ். நான் அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஓகே சொன்னான். இருக்காரு சொல்லிட்டாளே. அந்த 2 வருஷம் அவ என்ன சுத்துன்னு சுத்த விட்டா. இப்போ என் வீட்டு வாசல்ல பெருகி நிற்கிறான். லவ் பண்ணுற போது அந்த சுத்துற பிள்ளைகள் எல்லாத்தையுமே பசங்க இப்படித்தான் பழி வாங்குவாங்க. சுத்துற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பசங்க பழி வாங்குவாங்க, வேறு மாதிரி அவங்களுக்கு பழி வாங்க தெரியாது. இந்த வாசை போடுறது, பாத்ரூம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி. வீட்டில் பொண்டாட்டியும் புருஷனும் பேசிக்கலினா எந்த வித சண்டையுமே வராது. பிரவீன், இப்பெல்லாம் நமக்குள்ள சண்டையே வர்றது இல்லல்ல? ஆமா, நல்லது தானடி. இல்லைன்னா உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? சண்டை வராத வரைக்கும் தான் பொண்டாட்டிகிட்ட நல்லபடியாக பேசிகிட்டு இருப்பாங்க. சண்டைன்னு வந்துருச்சுன்னா வெய்யி, அவ்வளோதான். சண்டை வராமல் இருக்கிறது தான் நல்லது. சண்டை வந்தால் உடனே அந்த டைலாக் தான் வரும், உங்கள்கிட்ட மனுஷன் பேச முடியுமா அப்படின்னு. என்ன வேணும் உனக்கு? வாய்க்கு ருசியா சோறு வேணும் எனக்கு. கொட்டி கொட்டி கிடக்கு. ஆமா, குப்பையில கொட்ட வேண்டியது என் தட்டுல கொட்டி இருக்கு. குப்பையில் கொட்ட வேண்டிய சொத்தை உங்களுக்கு கொட்டுவாங்க, உங்களுக்கெல்லாம் புதுசெல்லாம் ஆக்கி கொட்ட மாட்டாங்க, தெரிஞ்சுக்குங்க. ஏதோ அதை கொட்டுறதே பெரிய விஷயம். இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா போயா, அவ்வளோதான் அவங்களோட கான்செப்டு. இஷ்டம் இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா போயிட்டு ஒன்று அப்படி ஒன்றும் சாப்பிட சொல்ல. பொண்டாட்டிகளோட மைண்டு வயசு அப்படி தான் இருக்குது. எதுக்கு வந்தா எதுக்கு அடிச்சாங்க ஒன்றுமே புரியல. ஆகி சோத்தை போட்டு இப்படி அடி வாங்கிட்டு நிற்க வேண்டியது ஆம்பளைகள்லாம். எதுக்கு வந்தா எதுக்கு அடிச்சா ஒன்றும் தெரில. எது சூடாக இருக்குது எது சூடாக இல்லை அப்படின்னு சமையப்பாக்க வந்தால் தானே தெரியும், வந்ததே கிடையாது. இவர் நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டாரு. ஏன்னா சம்சாரம் வந்து இது திறந்து கொடுங்க அப்படின்னு கேட்கணும், அப்படிங்கிறக்கோசரம் தான் மூடி வச்சுக்கிறார். என்னன்னு நீங்களே பாருங்க. பெரிய இவனை கூட்டிட்டு அப்படி திறந்து குடியா அப்படின்ட்டு இவங்கிட்ட கேட்டிருக்கானு. போயா அறுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இவர் பெரிய பயில்தானு. இவரை கூப்பிட்டேன், ஏங்க இது கொஞ்சம் திறந்து கொடுங்க அப்படின்னு கேட்டு இவர் கையால் வாங்கி திறந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அறுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. போயா நீ இந்த ஜென்மத்துக்கு இப்படி மூடி வைக்க மாட்டேன். கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.